உங்களை சந்திக்க டெய்லி வருபவர்களோட முக்கிய பிரச்சனையா பட்டா பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சான்றிதழ், அந்த வகுப்பு சான்றிதழ் கிடைக்கிறதும் பெரும் பிரச்சனையா இருக்கு. தினசரி நிறைய பேர் வர்றாங்க, நிறைய மனுக்கள் வாங்குறாங்க. அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்ப கவர்மெண்ட் ஏஜென்சியோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம துறை சார்பில் அதை எளிதாக கொடுக்கறதுக்கு என்ன தீர்வு, என்ன இருக்கு? இது ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் பிரச்சனை. மனைப்பட்டா அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. எங்கள் தொகுதியில் மட்டும், அதாவது திண்டிவனம் தொகுதியில் மட்டும் நாங்கள் வாங்கலை, தமிழ்நாடு முழுக்க எங்கே போனோம்னாலும் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அந்த மனுக்களை புறம் பெற்றுக்கொண்டு நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது குறித்து இதை ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சுதந்திரம் அடைந்து ஒரு 78 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னமும் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகளுக்கு மனைப்பட்டா இல்லாதது அப்படிங்கிற சுதந்திர இந்தியாவுக்கே அவமானம். இதை நம்ம போக்குவதற்கு, இதை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் முன்னெடுத்திருக்கிறோம். கட்டாயம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அது அவர் அறிவிப்பாங்க. முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து அறிவிப்பாங்க. பாசிட்டிவாக இருக்கும். விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்று நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் அறிவிக்கக்கூடாது, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அந்த இனிப்பான செய்தி வரும். சார், ஆதி திராவிடர் அந்த துறையை சமூக நீதி துறையை மாற்றிருக்கீங்க. உங்களுடைய விசிகா ரவிக்குமார் அவர்கள் இதை எதிர்த்திருக்காங்க. நீங்க அந்த அமைச்சரா இருந்திருக்கீங்க, இதற்கு என்ன பதில்? இல்லைன்னா இது சமூக நீதித்துறை அப்படிங்கிறது சமூக நீதிக்கான ஒரு விடுதலை, அவர்களுக்கான நீதியை பெற்று தருவதுதான். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து அறிவிப்பார். இது என்ன அப்படிங்கிறது அவங்க எங்கள் கட்சி முடிவெடுத்து நிலைப்பாடு எடுத்து அறிவிப்பாங்க. இல்லை, அது இது பொருத்தமாக இருக்குது. நாங்கள் சமூக நீதிக்காகத்தான் போராடுற துறை இது. அதனால் இந்த துறை சம்பந்தமாக சமூக நீதித்துறை, அதற்குள்ள ஆதிரோட நலத்துறை, அதற்குள்ள பழங்குடியினர் தன்னுடைய இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் இப்போ நீங்கள் அவர் சொன்னது போல் மனுக்கள் வாங்குறாங்க, வர்றவங்க யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மக்களை எம்பவர் பண்ணுறதுக்கு தான் இது அவருடைய சமூக நீதிக்காக தான் இந்த துறை. அதனால் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் இந்த ஆதிரோட நலத்துறையவோ அல்லது பழங்குடியினர் துறையவோ மட்டுப்படுத்தாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது பேர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இதில் எந்த அரசியலும் இல்லை. ஆட்சி காலத்துல மாணவர் விடுதிகள்லாம் அந்த சமூக நீதி விடுதியில் பெயர் மாற்றம் செய்தாங்க. அது அப்படியே தொடருதா? அப்படித்தானே நீங்க இன்னைக்கு அப்படித்தானே தொடருது, இப்பவும் தொடருது. அதுல எந்த மாற்றமும் உட்கட்டமைப்பு வசதிகள் சரி செய்யணும் முதல்வர் கவனம் செலுத்த சொல்லியிருந்தாரு. நம்ம கணக்கெடுத்திருக்கோமா, எவ்வளவு சேதமடைஞ்சிருக்கு, உட்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற கணக்கெடுத்திருக்கோமா சார்? விடுதிகள் கணக்கெடுத்து இன்னைக்கு உட்கட்டமைப்பு வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அதை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட கொடுத்து அதை பாருங்க, போக போக நீங்களே நீங்க போய் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே பாராட்டுவீங்க. பாராட்டுகின்ற வகையில் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஒரு எலைட்டாக ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல்ஸு, குறிப்பாக அதில் நூலகங்கள் நிறைய அதை பண்ண போகிறோம். நீங்களே போய் அதை ஆச்சரியப்படுத்தி அதை ஒரு ஸ்டோரி பண்ண வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.